மக்களை கஷ்டப்படுத்தும் திமுக இப்போ தமிழகத்துல இன்னொரு பெரிய ஸ்கேம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுதான் உள்ளாட்சி அமைப்புகள்ல நடக்கிற கரப்ஷன். திமுக ஆட்சிக்கு வந்ததும் உள்ளாட்சியில நல்லாட்சின்னு சொன்னாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? சாலைகள்ல குழிகள், கழிவுநீர் வசதி இல்ல, குப்பைகள் மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த அரசோட ஃபெயிலியரை காட்டுது. மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை கட்டணம் இதையெல்லாம் பல மடங்கு உயர்த்திட்டாங்க. மக்கள் ரொம்ப பேர்டன்ல இருக்காங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 52% கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. வருடத்திற்கு 5% உயர்வு. வீட்டு வரி 100%. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும், 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கட்டினீங்களா, இப்போ 150% உயர்த்தி கட்டணும். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கட்டணும். குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்டார். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவிலே இல்ல. சமீபத்துல கூட மதுரை, கோவை போன்ற மாநகராட்சிகள்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் முறைகேடுகளால பல அதிகாரிகள் கைதாகி இருக்காங்க. இதெல்லாம் திமுக அரசோட நேரடி இன்வால்மெண்டை காட்டுது. டிஎம்கேவோட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் பயன்படுத்தி இந்த ஊழல்ல ஈடுபடுறாங்கன்னு அலகேஷனும் இருக்கு. வரப்போற தேர்தல்ல மக்கள் இந்த கரப்ஷன் திமுகவுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க.